எடப்பாடி பழனிசாமி சாரை ஆதரிக்கிறதுங்கிறது பிஜேபி ஆதரிக்கிறதுக்கு சமம்னு நினைக்கிறாரு. அதான் இதுல பெரிய பிட்டி. பட் சுப்ரீம் கோர்ட்ல அவரும் ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு சார். என்ன வழக்கு தொடுத்து அங்க போய் சார் நடத்தணும்னு சொல்லுவாரு. அவர் ஏற்கனவே அதானே சொன்னாரு, நாங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் கூட சாருக்கு ஆதரவா சொல்லுவோம் அப்படின்னு. ராஜாவை விட ராஜ சிம்மாசனத்துக்கு அதிக விசுவாசம் வந்து இபிஎஸ் தான். நாடும் நாட்டு மக்களுக்கும் நாசமாக போகட்டும்னு பிஎஸ் வீரப்பா ஒரு படத்துல சொல்லுவார். இந்த நாடு இப்படிதான் இருக்கு அப்படின்னு யாரோ அரசவையில இருந்து சொல்லுவாங்க, நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும். அப்படிதான் இருக்கு உண்மையிலேயே. நீங்க எந்த அப்ஜெக்ஷன் சொன்னாலும் அதை பத்தி கவலைப்பட போறதே இல்லைன்னு தேர்தல் ஆணையம் முடிவு எடுத்துருச்சு. இவ்வளவு மேட்டர் ஏற்கனவே பேசின மேட்டர் தான், ஒன்றும் புதுசே கிடையாதுங்க. ஸ்டாலின் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே அவர் ஒரு வீடியோ கொடுக்காரே தவிர இது ஏற்கனவே வந்து சாரை பத்தி தான் பேசிட்டே இருக்கோமே. பீகார்ல இருக்கும்போதே நம்ம அதை பத்தி பேசியிருந்தோம். பீகார்ல அதை இன்சஸ் பண்ணும்போது முதல்ல வரும்போதே நான் இது ரொம்ப டேஞ்சரஸ்ங்கன்னு முதல்ல இருந்தே நான் சொல்லியிருந்தேன். நம்ம சேனல்ல தான் நீங்க ஃபர்ஸ்ட் அந்த எஸ்ஐஆர் பத்தி சொன்னீங்க. 2 எஸ்ஐஆர் ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டு செய்ய வேண்டிய வேலைங்க இது. அப்படின்னா செஞ்சிருவாங்க. ஒரு தேர்தல் முடிஞ்ச உடனே வாக்காளர் பட்டியலை ஃப்ரீஸ் பண்ணிட்டு 1 இயர் எடுக்கணும், இல்ல 9 months எடுக்கணும். எப்ப ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னா 2024 பாராளுமன்ற தேர்தலோட ஆரம்பிச்சிருக்க வேண்டிய வேலை. திடீர்னு தூக்கத்துல இருந்து விழிச்ச மாதிரி இப்போ உடனடியாக பீகார்ல செஞ்சு அப்படி வரிசையா செய்யும் போது அது சரிப்பட்டு வராது. நிச்சயமா தவறுதாங்க வரும்.